ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பாவை பாசுரம் 11. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவல் குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்று முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே, புற்றரவகுல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிய இந்த திருப்பாவை பாசுரம் 11 பூதத்தாழ்வார் எழுப்பப்படுகிறார். இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது? தோழியரே எழுந்திருங்கள் என்று இந்த பாடல்ல சொல்கிறார்கள். அதைத்தான் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார். இந்த பாடலினுடைய விளக்கம் என்னவென்றால், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியே, தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் அல்லவா? ஆனால் பக்தி நெருக்கி இது அழகல்ல. பக்தி நெருக்கி இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. அதை தான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் பூதத்தாழ்வார் எழுப்பப்படுகிறார் என்று சொன்னோம் அல்லவா? இப்பாசுரத்தில் பொற்கொடியே என்று பூதத்தாழ்வார் குறிப்பிடுகிறார். அவர்தான் தம்மை பொற்கொடியாக கூறிக்கொள்வார். கோல் தேடி ஓடும் கொழுந்து அதே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். கோல் தேடி ஓடும் கொழுந்து அதை போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்பது அவர் அருள்வாக்காகும். பூதத்தாழ்வாரினுடைய அருள்வாக்கு. மேலும் புனமயிலே என்பதும் பூதத்தாழ்வாரையே காட்டுகிறது. பூதத்தாழ்வார் கடற்கரையில் இருக்கும் திருக்கடல் மல்லை, அதாவது இன்று மகாபலிபுரம் என்று சொல்கிறோம் அல்லவா, மாமல்லபுரம் என்று, அந்த திவ்ய தேசத்தில் அவதரித்தவர். கடற்கரையில் சோலைகள் இருக்கும். கடிப்பொழில் சூழ் கடல் மல்லை என்பது அவருடைய அருள்வாக்கு. சோலைகளில் மயில் குடியிருக்கும். மேலும் மயில் ஆடும். மேகம் நீர் முகந்து கொள்ள கடலுக்குத்தான் வரும். அப்போதும் மயிலாடும். எனவே புனமயிலே என்பது பூதத்தாழ்வாரையே காட்டும். மற்றும் பூதத்தாழ்வார் மேகவண்ணன் என்று பெருமானை சுட்டுவாராம். உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில்வண்ணன் ஏத்தும் என் நெஞ்சு என்பது அவர் அருளிச் செயலாகும். இவ்வாறு இப்பாசுரத்தில் முகில்வண்ணன் எனும் திருநாமம் கூறப்படுகிறது. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் என்பதன் மூலம் பேயாழ்வார் இங்கே காட்டப்படுகிறார். இதனுடைய 5வது வரியில சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்
முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அப்படியெனில் பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இவருக்கு சுற்றமாவார்கள். மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் தோழிகள் ஆவார்கள். இவ்வாறு 11வது பாசுரத்தில் பூதத்தாழ்வார் எழுப்பப்படுகிறார். இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.